பொறுமையுடையோர் புகழடைவர். இத்தனை காலமும் இங்குதான் தவம் இருந்தேன். அது என் கடமை முடிந்து விட்டது. பிறகு வருகிறேன். நெல், எப்படி உன் கடமை முடிந்தது என்று சொல். இத்தனை காலமும் இந்த குகையின் வாயில் தான் அமர்ந்திருந்தேன். அது என் கடமை முடிந்தது. மறுபடியும் நான் உங்களை பிடிக்க வருகிறேன். மந்தா சுவாமி, மந்த புத்தி உடையவனே, மதிநுட்பம் இல்லாமல் பேசாதே. தீர்க்க ஆலோசனை தந்தவரே தாங்கள் தானே. பதவியை கொடுத்தாலும் அதை நடத்த தெரிய வேண்டாமா? முக்கண்ணனாய் என்னிடமே, இந்த காலனிடமே உன் காலவித்தை பலிக்கவில்லையே, உனது மங்குபிடியில் நான் சிக்கவில்லையே. அப்படி இருக்கையில் எப்படி நீ என்னை பிடித்தாய்? எங்கனும் உன் கடமை முடிந்தது. எப்படி பிடித்தாய் என்று சொல். ஈஸ்வரா, சர்வேஸ்வரா, ஈடு இணையற்ற பரம்பொருளே, ஆதியும் நீயே அந்தமும் நீயே. நீயே உடலை தருகிறாய், வளர்கிறாய், மாய்க்கிறாய். இது நினது செயல். கொத்தலர் குழலையாம் குலமகளோடும் மெத்தம் கலக்கும் நாடம் உமது திருமேனியோடும் சூடம் உடுக்கை வெள்ளை விடை ஊற்று என்று ஆலகாலனான தாங்கள் கொலவெற்றிருக்க வேண்டிய கைலாயகம் எங்கே? இந்த கடும் புகை எங்கே? துந்துவிகள் முழங்க, ரூபங்கள் வாசனை வழங்க, தூய மொழியால் பண்ணிசைக்க, தோளுடைய தோளாய் உமது உமா மகேஸ்வரி துணை இருக்க, யாழ் மீட்டி ஈசனே போற்றி, இறையே போற்றி, போற்றி போற்றி என்று யார் வரினும் தேனவர் மொழிலாய் விளங்கும் வானவர் கைலாயமெந்தும் மகாதேவா, உம்மை இந்த மந்தன் பிடிக்கப் போகிறான் என்று பதவதைத்து பரிதவித்து பாதை விட்டு பாதை மாறி நுகர்ந்தால் நாற்றமடிக்கக்கூடிய இந்த குலத்தின் கீழே அணுவும் புகையிலார் நீர் அடைக்கலம் புகுந்தீரே. ஆண்டவா, ஆண்டவா, ஏழரை ஏழரை, இதுவே நான் தங்களை பிடித்ததற்கான அர்த்தம். உன் பிடி எவ்வளவு தூரம் பாய்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே யாவி இங்கு வந்தோம்.